தாய் எப்படி கொலை செய்யப்பட்டார்கள் தெரியாதுடா. நமது தாய் எப்படி கொலை செய்யப்பட்டார்கள் தெரியாது. உன்னுடைய கணவன் தெரியாதுடா. தெரியாது. நான் சொல்வது இருக்கிறேன். உனக்கும் சேகரிக்கும் காதல் கொண்டீர்கள், காமம் கொண்டீர்கள். அப்படி இருக்கும்போது இருவரும் ஒன்று சேர்க்க முடியவில்லை என்ற காரணத்திற்காக நீதான் தூண்டுகோல் இட்டிருக்க வேண்டும், கொலை செய்திருக்க வேண்டும். ஆக இந்த கொலைக்கு காரணம் நீதான் அடித்து சண்டாளி எண்ணத்தை ஏற்றுள்ளார். அதிகாரி எப்பேற்பட்ட பாதகத்தை செய்தவள் அண்ணான் என்று அழைப்பதில் உனக்கு நாள் போட்டதில்லையா? ஒரு காதலுக்காக காம சுமத்திற்காக இப்பெல்லாம் செய்யலாமா? உலகத்திலே எத்தனை பேர்களை பார்த்திருக்கிறேன். காதல் கொண்டவர்களை திருமணத்திற்கு முன்பே ஈட்டு சென்று பார்த்திருக்கிறேன், சுகபோகமாக இருந்து பார்த்திருக்கிறேன். ஆனால் நல்ல போல் நடித்து வயதானவன் என்று கூட பாராமல் இந்த உலகத்தில் இந்த நாட்டிலே இவருக்கு ஒரு மரியாதை என்று பெயர் எடுத்துக் கொள்ள வேண்டும். இப்பேற்பட்ட உத்தமி பத்தினி இல்லையே என்று நாட்டு மக்களால் போற்ற வேண்டும் என்று ஒரே ஒரு காரணத்திற்காக வயதான திருமணம் செய்து கொண்டு நாட்டு மக்களுக்கும் யாருக்கும் தெரியாத காரணத்திற்காக இரவோடு இரவாக நாம் சென்று விடலாம், கொலை செய்துவிட்டு வா என்று சேகரித்து சொன்னது நீதானே? நீதானே? ஒரு மாற்றம் கிடையாது. ஆனால் இந்த கொலைக்கு எனக்கு எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாதண்ணா. இந்த கொலை எப்படி நடந்தது என்று எனக்கு ஒன்றுமே தெரியாதண்ணா. என் வார்த்தையை கேளுங்கள் அண்ணா, என் வார்த்தையை நம்புங்கள் அண்ணா. வாய்ப்பு மரத்திற்கு மேலேயும் பருவம் அந்த மங்கைக்கு காவல வேண்டும் என்று சொல்வார்கள். அப்படி இருக்கும்போது இளவரசியாக பிறந்துவிட்ட காரணத்திற்காக அரண்மனையில் நடப்பது நாட்டு மக்களுக்கு தெரியாத காரணத்திற்காக
இப்பேற்பட்ட பாதகத்தை செய்திருக்கிறார். இல்லையண்ணா. ஏய், அண்ணன் என்று ஒரு வார்த்தை சொன்னால் நாவை துண்டித்து விடுவேன். உஷாரா மூச்சு அடக்காத, வாயை அடக்காத. ஆமா, உன்னுடைய கணவன் என்ன இறந்து விட்டார் அண்ணா. இறந்து விட்டார். கணவனே இறந்து விட்ட பிறகு எதற்காக போட்டு அண்ணா எதற்காக போட்டு தங்கை என்று பாராமல் அண்ணன் நீங்கள் செய்ய வேண்டிய வேலையா அண்ணா? என்னுடைய பொட்டை எடுத்து எப்படி அண்ணா உங்களுக்கு படம் வந்தது? கணவனை இழந்து விட்ட பிறகு பெண்ணானவள் எப்படி இருக்க வேண்டும்? அண்ணா உனக்கு எதற்கு பட்டு போடுவேன்? அண்ணா உனக்கு கப்பு எப்படியோ காதலுடன் சென்று சுகமாக இருக்கிறார். பூ போட்டாட வாயலம் என்பதற்காகத்தான் இப்பேற்பட்ட பாதகத்தை செய்தார். இப்பேற்பட்ட பாதகத்தை இந்த பூ நிலைக்கும் பொட்டு நிலைக்கும் என்ற காரணத்திற்காக சேகுடன் ஓடிவிடுவதற்காக கட்டிய கணவன் என்று பாராமல் அவனை கொலை செய்யும் அழைத்து நடந்து விட்டவள். பூ எதற்கு? பூ கட்டிய கணவனை இழந்து இந்த பாவிடன் எப்படி என்ன வாழ்வது? உங்களுக்கு மனசாட்சி கிடையாதா? மனசாட்சி எனக்கு இருக்கிறது. நாட்டு மக்கள் என்ன நினைப்பார்கள்? இத போகின்றாலும் இவள் அவனை கணவனோ இறந்து விட்டால், ஆனால் பூவோடு பொட்டோடு மினுக்கிக் கொண்டு திரிகிறாளே என்று நாட்டு மக்கள் பேசினால் அது என் காலில் விழுந்தால் என் மனது எந்த அளவுக்கு நோகும்? எந்த அளவுக்கு நோகும்? புரியுதா? நாட்டு மக்களிடத்தில் எனக்கு தானடி அவமானம். அப்படி இருக்கும்போது திருமணம் முடித்து கணவனை இறந்து விட்ட பிறகு இந்த வண்ண சேலை உடுத்தலாமா? 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 கொண்டு வராத. அண்ணன் கொடுக்கும் உனக்கு என்னது? நிரந்தர சேலை. எது? அண்ணா உடன் பிறந்த தங்கை என்று பாராமல் உங்க கரத்தால் எனக்கு வெள்ள சேலை அணிவித்து என்னை விதவியாக்கி விடுவீங்களே அண்ணா. ஒரு அண்ணன் செய்கின்ற வேலையா இது? உன்னுடைய வாயாலே நீயே சொல்லிவிட்டாய். ஏய், எப்படி விதவையாவாய்? கட்டிய தாய் அப்படியே இருக்கும்போது நீ எப்படி விதவையாயா? நினைத்துக் கொண்டு இருக்கின்றாய் அண்ணன் இப்படியே விட்டு விடுவான் என்று. கணவனை இறந்து விட்ட பிறகு கைத்திலே மாங்கல் எதற்கு? எதற்கு? எங்கடி இருக்கிறான்? கணவனை இறந்து விட்ட பிறகு தாலி எதுக்கு? தாலி ஒரு இளவரசி என்று பாராமல் ஒரு பேரரசனுக்கு வாக்குப்பட்டோம். 60 வயது இருந்தால் என்ன, 20 வயது இருந்தால் என்ன, திருமணம் செய்து கொண்டு விட்டோமே. எப்படியாவது இதனிடத்தில் வாழ்ந்து காட்ட வேண்டும். வாழ்ந்து இருந்தால் நான் வெற்றியிருப்பேன். ஆனால் காதலுக்காக காம சுகத்திற்காக இப்பேற்பட்ட பாதகத்தை செய்தவள் தங்கையாக இருந்தால் என்ன, தமக்கையாக இருந்தால் என்ன, பெற்ற தாயாக இருந்தால் என்ன, தரங்கட்ட தேவடியா அப்படி என்னை கொல்லாதீர்கள் அண்ணா. அந்த வார்த்தை என்னை பார்த்து கொல்லாதீர்கள் அண்ணா. அப்படியா? சொல்லக்கூடாது. கணவனை கொலை செய்து விட்ட பிறகு முன்னு மாற்ற சொல்லக்கூடாது என்றால் எப்பேற்பட்டவள்? அகம் கொண்ட முனிவர்களை கொட்ட கடப்பதற்காக குழந்தைகளாக்கி அனுசையா என்ற ரோகம் பிடித்த கணவனை மோகம் தணிப்பதற்காக தாசி வீடு தூக்கிச் சென்றாலே நலாயணி. அவள் வழி வந்த மதுரை எரித்தாலே கண்ணகி அவள் வழி வந்தவளா, அல்லது யமனிடம் சென்று வாதாடி தன்னுடைய கணவனை உயிர் மீட்டு வந்த சாவித்திரி என்ற சரித்திர நாயகியா? காம சுகத்திற்காக தாலியை வாங்கிக் கொண்டு கட்டிய கணவனை கொள்வதற்கு உதவி செய்தவள் நீதானே? நீதானே? அப்பேற்பட்டவள் எடுத்து தாலி இதற்கு பொட்டு எதற்கு? இந்த மங்களமான வண்ண வண்ண உடையதற்கு அகற்றாத, அகற்ற பொட்டு. கணவனை கொலை செய்த பாது பின்னு போட்டுங்கிற படுதல எதுக்காக? எத்தனை பேர் மயக்கத்துக்கு? சேகருக்காக மட்டும் வள இருக்கவில்லை. என் பின்னால் இருக்கிற வாழ்வில்லை என்னால் பின்தொடர்ந்து வாருங்கள் 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 என்று கூப்பிடாத இந்த முந்தானி அவ்வளவு தொலைவிட்டு இந்த அளவுக்கு முந்தானி நடக்கலாமா? ஒரு பொண்ணு நடக்கலாமா?
கட்டிய கணவனை கொல்வதற்கு சதி புரிந்தோமே, அப்போது சிந்தித்திருக்க வேண்டும். ஆடை இல்லாமல் மக்கள் மனிதனை நினைத்தால் முகத்தில் விழித்தால் மானம் போய்விடும், மரியாதை போய்விடும் என்று அப்படியே கட்டி அணிந்து கைகளால் மறைத்துக் கொண்டு ஓடுகின்றாயே. இப்போது தெரிகிறதா மானம்? இப்போது பெறுகிறதா மானம்? அந்த மானம் போக்குவதற்காக இதோ நான் தருகிறேன். செய்யக்கூடிய வேலையா இது அண்ணா? இந்த வெள்ள சேலையை அணிந்து கொண்டு நான் வீதி வழியாக சென்றால் இந்த நாட்டு மக்கள் என்னை பார்த்து அதை வருகிறாள் பாவி முட்டை என்று சொல்வார்கள் அண்ணா. உங்க வாயால் இப்பேற்பட்ட சொல்லை நான் வாங்க வேண்டுமா அண்ணா? இதற்குத்தான் உங்களுடன் பிறந்த தங்கையாக நான் பிறந்தேனா? என் மீது உங்களுக்கு பாவமே கிடையாதா அண்ணா? மீது இருக்கிறது கிடையாதா அண்ணா? அண்ணா இதற்கா பிறந்தேனா? உட்கார்ந்த மன்னன் யார்? உன் அருகிலே உட்கார்ந்த ஆசையாக உன் மனதிலே அமர்ந்த மன்னன் யார்? யாரு? மானம் கட்டவளே, அண்ணன் கட்டே வந்து என்ன சொன்ன இப்ப வார்த்தை? என்னடி சொன்ன? உங்களை தான் நான் சொன்னேன், யாரையும் நினைத்து நான் சொல்லவில்லை அண்ணா. அண்ணா, உடன் பிறந்த ரத்தம் உடல் வேறாக இருந்தாலும் ரத்தமும் சதமும் ஒன்றாக பிறந்தவர்களாச்சே. இப்படியெல்லாம் வாட்டி வதிக்கலையுமே உன்னையெல்லவா மனதிலே துதித்துக் கொண்டு இருக்கிறேன். என்ன ஒரு வார்த்தைகள் பார்த்தா என் தங்கை வாயினால் வருகிறது. ஏய், இந்த வார்த்தை முன்பு சொல்லியிருந்தால் உன்னை அகமகிழ்ந்திருப்பேன், உன்னை பாராட்டி இருப்பேன். இப்பேற்பட்ட பாதகத்தை செய்துவிட்டேன், என்னைத்தான் மனதிலே சுமந்து கொண்டு இருக்கிறாய் என்று சொல்கின்றாயே. ஏன்னா நம்ம அண்ணன் தம்பி உறவே, அண்ணன் தங்கை உறவே கடித்து விட்டாய் சண்டாளி. ஏந்திரே, இப்படியே போகக்கூடாது. விதையானவள் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? அனைவரும் பெண்ணானது எப்படி இருப்பாங்க சொல்லு. பெண்களாக பிறந்து விட்டால்
மங்களகரமாக இருக்க வேண்டும் அண்ணா. சுபகலியாக வாழ்ந்தால் தான் பெண்ணுக்கு பெருமை என்று சொல்வார்கள். ஆனால் என்னை போன்று அபகலியாக வாழ்ந்தால் பெண்ணுக்கு பெருமை கிடையாது அண்ணா. விடியற் காலம் பிறகு அண்ணா, பெண்களாக பிறந்து விட்டால் கணவன் இழந்த பெண்கள் எல்லாம் கணவனுக்கு முன்தூங்கி பின் எழுந்து சொல்வார்கள். ஆனால் கணவன் இழந்த பெண்கள் எல்லாம் அனைத்து மக்களும் எழுந்து வெளியே வருவதற்குள்ளாக பெண்ணாக பிறந்தவள் அனைத்து வேலையும் செய்து முடித்துவிட்டு மூலையில் அமர்ந்து கொள்ள வேண்டும் அண்ணா. ஏனென்றால் நாட்டு மக்கள் வெளியே செல்லும் பொழுது எதிர்பட்டு வந்தால் அந்த பாவி முண்டை தான் வந்தால் என்று நாட்டு மக்கள் என்னை பார்த்து ஏளனமாக பேசுவார்கள் அண்ணா. ஏன் இதற்காக உன்னையெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் தெரியுமா? இன்னும் நம்ம நாட்டில் இது போன்ற எல்லாம் விதிமுறை எல்லாம் இருக்கிறது. எத்தனையோ ஆடவர்கள் எத்தனையோ பேர்கள் வேறு வேலைக்கு செல்கிறார்கள். பொதுவாக பெண் என்றால் முன் தூங்கி பெண்ணிடுவாள் பத்தினி என்று சொல்வார்கள். அப்படி இருக்கும்போது அதுபோல் நீ நடந்து கொண்டால் விடிற்காலில் செல்கின்ற வாலிபர்கள் யாராவது ஆயிப்போச்சு யார் பொறுப்பேன்? உன்னை போன்றவர்களா பொறுப்பேன்? பின் தூங்கி என்ன சொன்னா முன் எழுந்துக்க வேண்டும் அண்ணா. இல்லை அண்ணா, எழுந்துக்க மாட்டேன் அண்ணா. அனைவரும் எழுந்த பிறகு பின்னால் எழுந்து கொள்ள வேண்டும். அனைவருக்கு முன்னால் தூங்க வேண்டும். அனைவரும் எழுந்து அவர்கள் வேலைக்கு சென்ற பிறகு யாராவது இருந்து விட்டார்களா, அனைவரும் வேலைக்கு சென்று விட்டார்களா என்று பார்த்து பார்த்து வெக்கப்பட்டு நாணி குறுகி எழுந்திருத்து வெளியே வர வேண்டும். புரிகிறதா? அப்படிப்பட்ட எண்ணம் உன் மனதிலே இருக்க வேண்டும். அப்படி விட்டு விடுவான் என்று நினைக்கின்றாய். வாடாங்க. ஒரு ஊர் என்றால் அதற்கு என்ன அழகு? ஊருக்கு ஆறு அழகு. ஆமாங்க, ஆறு இருந்தால்தான் அந்த ஊர் எப்படி இருக்கும், அந்த நாடு எப்படி இருக்கும்? செழித்தோங்கி இருக்குங்க. தேவமாக செழித்தோங்கி பயிர்கள் எல்லாம் வளர்ந்து நாட்டு மக்கள் எல்லாம் சுகபோகமாக வாழ்வார். ஆமாங்க. நெற்றி என்றால் எப்படி இருக்க வேண்டும்? நெற்றி என்றால் மங்களகரமாக நீர் இருக்க வேண்டும். ஆமாங்க. நீர் இல்லாத நெற்றி பாய், ஆறு இல்லாத ஊர் பாய் என்று சொல்வார்கள். இதுபோல் நீர் இல்லாத நெற்றி பாய் என்று சொல்வார்கள். ஆகையினால கொண்டு வந்த திருநீரை கொண்டு வாடா.